ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார் அன்பாக்சிங், ரிமோட் கண்ட்ரோல் கார் அன்பாக்சிங் வீடியோ வந்து பண்ணுறோம். கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ஒரு மாதத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு. நம்ம நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் இருந்ததால் நம்மளால் வந்து வீடியோஸ் கண்டினியூஸாக வந்து போட முடியல. ஃபிஷ்ஷு கொஞ்சம் நம்ம ஃபிஷ் ரிலேட்டடாக அக்வேரியம் ரிலேட்டடாக இறங்கிட்டோம். அக்வேரியம் வீடியோஸ் தான் நிறைய நம்ம சேனலில் போட்டிருப்போம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்க்கலன்னா போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அக்வேரியம் ஒர்க்கு கொஞ்சம் அதிகமாக இருந்ததால் நம்ம இந்த வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலோட மெயின் கண்டென்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு போக போக வந்து தெரிஞ்சிரும். ஃபிஷ் வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக சேனல் ஓப்பன் பண்ணி போட முடியாது. ஸோ அதனால தான் இந்த சேனல்லே வந்து போடுறேன். தட் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் அப்டேட் தான். ஸோ அது யாரும் தப்பாக நினச்சிட்டாதீங்க. ஸோ பேக்ரவுண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிருக்கும். ஏன்னா நம்மளுடைய கஷ்டப்பட்டு ரெடி பண்ண ஸ்டூடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து இடம் பத்தலை நமக்கு. அது ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஸோ அதனாலேயே நம்ம நிறைய வீடியோஸ் வந்து எடுக்காமலே விட்டுடுறோம். நிறைய அன்பாக்சிங் பண்ணி வச்சுருக்கேன். பட் அதுக்கு இன்ட்ரோ அவுட்ரோ எதுவுமே வந்து எடுக்கலை. ஸோ அதனால தான் இந்த ஒரு செட்டப்புக்கு வந்து வந்துட்டோம். ஸோ கொஞ்சம் நான் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெடி பண்ண போகிறது இல்லை. நம்ம சேனலில் ஸ்டார்ட் பண்ணி 3 வருஷம் கிட்ட ஆகிடுச்சு. பட் நமக்கு பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு 30 தான் வந்திருக்கு. ஸோ 2வது பேமெண்ட்டு $100 வந்து பார்த்திங்கன்னா 2 வருஷமாக இன்னும் சேரலை. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்துட்டுருக்கு. 2 வருஷம் ஆகி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அந்த $100 வந்து ரீச் பண்ணவே முடியல. ஸோ அதுக்காக இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பாக எதுவும் செலவு பண்ண போகிறது இல்லை. ஆல்ரெடி நான் இன்டர்நெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பே பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் அது ஓகே. இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா எந்த செலவும் பண்ணுறதா இல்லை. பேமெண்ட் வந்தால் நம்ம பேக்ரவுண்டு கொஞ்சம் ஸ்டூடியோ அப்டேட்லாம் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரிமோட் கண்ட்ரோல் கார் இது வரைக்கும் நம்ம சேனலில் போடாத மாதிரி டிஃப்ரெண்ட்டானா வந்து பார்த்திங்கன்னா சேனலில் இது வரைக்கும் இந்த மாதிரி கார் வந்து போட்டிருக்க மாட்டோம். ஒரு நார்மலான ரிமோட் கண்ட்ரோல் கார் தான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு எப்படி ஒர்க் ஆகுது என்னது டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே இருப்பலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ மீஷோலேருந்து தான் பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணியிருந்தேன். கிட்டத்தட்ட ரொம்ப டிலே ஆகிடுச்சுன்னே சொல்லலாம். டெலிவரி டைமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 நாள். ஸோ அதுவும் எக்ஸ்ட்ரா ஒரு 2 நாள் வந்து பார்த்தீங்கன்னா லேட் பண்ணிட்டாங்க. இன்னும் வர மாட்டேங்குது. ஓகே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வெளியே எடுத்தாச்சு. ரொம்ப அழுக்காக இருக்குது. அழுக்காக இல்லை, தேஞ்சு போயிருக்கு. பாக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சீல் ஓப்பன் ஆகிருக்கு. ஆல்ரெடி யாரோ ரிட்டர்ன் போட்டதுன்னு நல்லாவே தெரியுது. ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரிமோட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 AA பேட்டரி போடுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. பேட்டரி வந்து உள்ளே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் நம்ம அன்பாக்ஸ் பண்ணிட்டு. ஆல்ரெடி நல்லா ரிட்டர்ன் போட்டது தான் நல்லா தெரியுது. ரொம்ப அழுக்காக யூஸ் பண்ணதெல்லாம் நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியுது நமக்கு. எனக்குன்னே வருவீங்களாடா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட காரு. ஸோ நம்ம ஆர்டர் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் ஆர்டர் பண்ணியிருந்தோம். பட் வந்தது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் வந்திருக்கு. ஸோ நல்ல ஆல்ரெடி ரிட்டர்ன் போட்ட ஐட்டம்ஸ் தான், நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டி தேய்ச்சிட்டு வந்து ரிட்டர்ன் போட்டிருக்காங்க. தெரியுதா? நெக்ஸ்ட் என்ன இருக்கு உள்ளார? பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ணுறதுக்கான கேபிள் இருக்குது. இந்த காரில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி வரும், சிங்கிள் பேட்டரி. ஸோ எப்படி ஓப்பன் பண்ணுறது? ஸோ காரில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து இன்பில்டாகவே வருது. ஸோ நம்ம யூஸ் பண்ணி வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம் அந்த கேபிள் யூஸ் பண்ணி. வேறு என்ன இருக்குது? ஆக்சுவலி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஸ்க்ரூ பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. பட் ரிட்டர்ன் போட்ட ப்ராடக்ட்ன்றதால நமக்கு அப்படியே வந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி நம்ம இவ்வளோ நாள் கழித்து ஒரு வீடியோ பண்ணுறோம். ஸோ அதுலேயும் இந்த மாதிரி நடக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. பேட்டரி ரிமோட்கான பேட்டரி வந்து இதிலே வரும், பிக்சரில் போட்டிருந்துச்சு. பட் ஆல்ரெடி யூஸ் பண்ணதால் அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம பேட்டரி போட்டு ஒர்க் ஆகலாம் இல்லையான்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஒர்க் ஆகலைன்னா அப்புறம் ரொம்ப கடுப்பாயிடும். பார்த்துக்கலாம். வந்து எந்த அளவுக்கு டேமேஜ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு க்ளோஸ் அப்பில் காட்ட பாருங்க. பயங்கரமாக போட்டு எவ்வளோ ஓட்ட முடியுமோ அவ்வளோ ஓட்டியிருக்காங்க. இங்கே டேமேஜாக இருக்குது, இங்கே ஃபுல்லாக டேமேஜு. இங்கே பாருங்கள், பொறந்துட்டு வந்திருக்கு உள்ளார. உள்ளே ஃபுல்லாக ஒட்டஞ்சிருக்கு.
செம்ம டேமேஜ். ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. உள்ளார வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிடுறாங்க. ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ காணும். எந்த ஸ்க்ரூவுமே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இல்லை. இப்போ இங்கே ஸ்க்ரூ இல்லை, இங்கே இல்லை. பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகிருக்கு காரு. மீஷோ வந்து பார்த்தீங்கன்னா மீஷோவிலோ இல்லை செல்லர் மிஸ்டேக்கான்னு தெரியல, அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிட்டர்ன் வந்த ப்ராடக்ட்டை நமக்கு அமைச்சிருக்காங்க. பேட்டரி நாட் அவைலபிள்னு போட்டிருக்காங்க டிஸ்கிரிப்ஷனில். பட் வந்து வேணால் பிக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டியூரசெல் பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. ஃபேக் ப்ரொமோஷன். செம்ம டேமேஜ் ஆன கார் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஏதுன்னு கூட பார்க்காம அப்படியே ஒரு கஸ்டமருக்கு வந்து அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா இதை அப்படியே ரிட்டர்ன் போட்டாச்சு. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார் ஒர்க்கே ஆகலை. சார்ஜ் பண்ணி பார்த்தோம், சார்ஜ் ஆகலை. ஆன் பண்ணி பார்த்தோம், ஸோ எந்த விதமான ரெஸ்பான்ஸும் இல்லை. ஒர்க் ஆகாத ஒரு டேமேஜான யூஸ்டு காரை நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு கொடுத்த செல்லர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்டுடைய இமேஜுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெட் கலர் காமிச்சாங்க. அப்புறம் 2 பிக்சர் தள்ளி பார்த்தோன்னா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிளாக் கலர் இருக்குது. இப்போ என்ன பிரச்சனைன்னு வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி பைக் என்ன கலர் காட்டுதோ அந்த கலர் தான் அவங்க எடுத்துகிட்டு போவாங்க. இப்போ அவங்களுக்கு ரெட் கலர் காமிச்சதுன்னா இப்போ நம்ம வந்து கலருக்காக ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம திருப்பி ஃபஸ்ட்லேருந்தே கலர் சேஞ்ச் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ரிட்டர்ன் தனியாக போட்ட மாதிரி இருக்கும். இவ்வளோ ஒரு ஒஸ்ட்டாக வந்து மீஷோ பண்ணுவாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஸோ நம்மளே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 மாதம் கழித்து 10 நாள் வெயிட் பண்ணி ஆர்டர் பண்ணி இந்த காரை வந்து நம்ம சேனலில் வீடியோ போடுறதுக்காக வாங்கினோம். பட்டு அது வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ஒஸ்ட்டாக வந்துருச்சு. ஐம் ஸோ சாரி, வீடியோ போட முடியல. பட் நான் இந்த மாதிரி டேமேஜ் ஆன ப்ராடக்ட்டு எதுவுமே நான் வந்து அதிகமாக வீடியோ பண்ணியிருக்க மாட்டேன். நிறைய வந்திருக்கு. ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் பண்ணுற அளவுக்கு மோசமாக வந்திருக்கு. ரொம்ப நாள் ஆயிடுச்சு வீடியோ போட்டு, அதனால தான் இதை சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இதனால் ஆன்லைன்லேயே வாங்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. ஒரு டேமேஜ் ஆகிடுச்சுன்னா நம்ம கண்டிப்பாக ரிட்டர்ன் பண்ணலாம். ரிட்டர்ன் பாலிசி இல்லாத பொருளாக இருந்தாலும் சரி, அவங்க ரிட்டர்ன் எடுத்து தான் ஆகணும் டேமேஜ் ஆனால். ஸோ அதுக்கு நிறைய ரூல்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ நீங்கள் ஆர்டர் பண்ணுற ப்ராடக்ட் இந்த மாதிரி டேமேஜ் ஆகியோ இல்லை யூஸ்டோ வந்துச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரி பண்ண தேவையில்லை. ஸோ ஜஸ்ட்டு ரிட்டர்ன் போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு. அப்படி ரிட்டர்ன் போட முடியலைன்னா கஸ்டமர் கேர் கால் பண்ணி இந்தமாரி ப்ராடக்ட் டேமேஜ் ஆகிருக்கு, இந்தமாரி ப்ராடக்ட் டேமேஜ் ஆகிருக்கு, யூஸ்டு ப்ராடக்ட் வந்திருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களே வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் வந்து இனிஷியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைன்னா ப்ராடக்டை நீங்களே கீப் பண்ணி நீங்களே வச்சுக்கோங்க. அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அப்படி எதுவுமே பண்ணலன்னு வந்து பார்த்திங்கன்னா கன்சியூமர் கோர்ட்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ இந்த வந்து பார்த்திங்கன்னா நான் ரிட்டர்ன் போட்டேன். அடுத்து ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணி நம்ம வீடியோ பண்ணலாம் கண்டிப்பாக. ஸோ நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன்.